சட்டப்பேரவையில் எப்படி தேர்தல் நடக்குது, எவ்வளோ தொகுதி, அது வந்து நேரடி தேர்தல்னா மறைமுக தேர்தல்னா லாஸ்ட் டைம் நடந்த 2021 எத்தனையாவது தேர்தல், அதில் வந்து எவ்வளோ திமுக வெற்றி பெற்றாங்க, ஏடிஎம்கே எவ்வளோ வெற்றி பெற்றாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ தேர்தல் நடக்க போகுது, அதனால் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை அல்லது மக்களவை தேர்தல்னு சொல்லுவாங்க மாநிலத்தில். இது யார் பார்த்தீங்கன்னா மாநில தலைமை தேர்தல் அலுவலர் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையில் நடக்கும். நேரடி தேர்தல் சட்டப்பேரவையில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி 234 தொகுதியில் நிற்கலாம். அப்படி இல்லை கூட்டணி சேர்த்து 234 இடங்களில் நிற்கலாம். அவங்க ஒரு கூட்டணிக்கு இவ்வளோ கொடுத்துடலாம். அதாவது வந்து இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை வேணும் அப்படின்னா அதிகபட்சம் மொத்தம் உள்ள 234 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் 118 இடங்கள் வந்து பாதிக்கு மேலே இருக்கணும். அதாவது வந்து 234 பாதி 117. அப்போது 1+, 50% மேலே இருந்தால் தனிப்பெரும்பான்மை ஆடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கட்சி நேரடியாகவோ அல்லது கூட்டணி உடன்பாடோ வெல்ல வேண்டிய குறைந்தபட்ச இடங்களாகும். 118 இருந்தால் தான் ஒரு குறைந்தபட்ச ஆட்சி அமைக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கூட்டணி தனி ஆட்சி அமைக்க முடியும். இது பெரும்பான்மை பலமாக. நேரடி தேர்தல் பார்த்துட்டோம். மறைமுக தேர்தல் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை, அதாவது வந்து மாநிலங்களவை 18 மாநிலங்கள் உறுப்பினர்கள் 18 பேர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது மறைமுக தேர்தல். அதே போல் குடியரசுத் தலைவர் ஒன்று, அதுவும் மறைமுக தேர்தல். துணை குடியரசுத் தலைவர், அதுவும் மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல்னா மறைமுக தேர்தல்னா ஓகேவா? சட்டமன்றத்தில் நேரடி தேர்தல்னா சட்டப்பேரவை 234 தொகுதியும் மக்களவையில் 39 தொகுதி நேரடி தேர்தல். மறைமுக தேர்தல்னா அது ஓகேவா? இப்போது 2021 தேர்தலில் 16வது மக்களவை தேர்தல் நடந்தது. அது எப்போ யார் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அப்போ திமுக தான் வெற்றி பெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா 133 இடங்கள் வெற்றி பெற்றது. மொத்தம் 37.7%. அதாவது வந்து கூட்டணியோடு சேர்த்து 159 இடம் பெற்று வெற்றி வாகை சூடிச்சு லாஸ்ட் டிஎம்கே. அதுதான் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இந்த தேர்தல் நடத்துக்கு முன்னாடி. 16வது 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து 66 இடங்கள், அதாவது வந்து 33.29% தான் ஏடிஎம்கே ஓட்டு வாங்குச்சு. இதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து கூட்டணியோடு சேர்த்து 75 தொகுதி தான் வின் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகும். ஏன்னா அது மக்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எப்படி பிரபலமானார், எப்படி தமிழ்நாட்டை ஆண்டார், அது ஒவ்வொரு 1 by 1 பார்க்கலாம் வாங்க. மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஜனவரி 17, 1917 பிறகுறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து 1972 அதிமுகவை தொடங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1977, 1980, 1984 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலையும் தொடர்ந்து வெற்றி பெற்றார். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1977 முதல் தேர்தலிலே அபார வெற்றி பெற்றார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1984 கொஞ்சம் உடல்நிலை குறைபாடு ஏற்படுது. தேர்தல் ஹிஸ்ட்ரி மிராக்கல் பார்த்துருவோம். 1977 சட்டமன்ற தேர்தல் அதிமுக தொடங்கிய பின் சந்தித்த முதல் தேர்தல். அதாவது எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி, முதல் முறையாக தமிழ்நாடு முதல்வர் ஆகிறாரு 1977. அப்புறம் அசைக்க முடியாது 1980 சட்டமன்ற தேர்தல். அது பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கப்பட்ட, அதாவது முந்தைய அரசு கலைக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தல். மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க தக்க வைத்தார். ஓகேவா? 1984 மறுபடியும் சட்டமன்ற தேர்தல். அவர் வந்து உடம்பு சரியில்லை, முடியாத கண்டிஷன். லாஸ்ட் அம்மா வின் பண்ணாங்க. அது போல எம்ஜிஆர் வந்து 1984 முடியாத கண்டிஷன். அப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ சிகிச்சையில் இருந்தபோது மக்களின் ஆதரவும் பெரும் வெற்றி பெற்று 3வது முறையாக பெரும் முதலமைச்சர் பதவியேற்றார். அப்போ பார்த்தீங்கன்னா 1977 1987 அவர் மறையும் வரை 10 வருஷம் முதல்வராக இருந்திருக்காரு. ஏன்னா அசைக்க முடியாத தலைவராக இருந்திருக்காரு எம்ஜிஆர். மக்கள் மனதிலையும் சரி, முக்கிய பிரபலமான நடிகர்லையும் சரி எம்ஜிஆர் வந்து மறக்க முடியாது. அதனால தான் இப்போ மக்களுக்கு என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவரது மக்கள் நாயகன் பிம்பம் சொல்லுவாங்க. முற்போக்கு திட்டங்கள், அதாவது வந்து மக்களுக்கு தேவையான சத்துணவு திட்டம் கொடுத்தாரு. ஆகியவை இந்த தேர்தலில் வெற்றி முக்கிய காரணமாக இருந்தது சொல்றாங்க. எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதுக்கான வீடியோ தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.